வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் புள்ளிவிவரவியல் என்ற பாடத்தை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். புள்ளிவிவரவியல் அனுமானங்களையும் தீர்மானங்களையும் மேற்கொள்வதற்காக கணிய தரவுகளை பெற்று பகுப்பாய்வு செய்யும் விஞ்ஞானமே புள்ளிவிவரவியல் எனப்படும். இந்த புள்ளிவிவரவியலை ரெண்டு பிரதான துறைகளாக பிரிக்கலாம். ஒன்று விவரண புள்ளிவிவரவியல், மற்றது அனுமான புள்ளிவிவரவியல். சரிதான்? ஒன்று விவரண புள்ளிவிவரவியல், மற்றது அனுமான புள்ளிவிவரவியல். விவரண புள்ளிவிவரவியல் சரிதான். இப்போ அனுமான புள்ளிவிவரவியல். இப்போ அனுமான புள்ளிவிவரவியல் என்றால் ஒரு பெரிய பரம்பல்ல ஒரு மாதிரி எடுத்து அந்த மாதிரியில் நாங்கள் மேற்கொள்கிற அந்த பகுப்பாய்வு செய்து நாங்கள் எடுக்கிற முடிவுகளை முழு தொகுதியும் இப்படித்தான் இருக்கும் என்று அனுமானித்து கொள்வது அனுமான புள்ளிவிவரவியல். சரிதான்? ரைட். விவரண புள்ளிவிவரவியல் அட்டவணைகள், வரைவுகள், பொருத்தமான அளவீடுகள் மூலம் தரவுகளை ஒழுங்குபடுத்தல், காட்சிப்படுத்தல், விவரித்தல் முறைகள் அடங்கியது விவரண புள்ளிவிவரவியல் எனப்படும். அனுமான புள்ளிவிவரவியல் மாதிரி முடிவுகளை பயன்படுத்தி குடித்தொகையில் தீர்மானங்களையும் எதிர்வு கூறல்களையும் மேற்கொள்வதற்கான முறைகள் அடங்கியது அனுமான புள்ளிவிவரவியல் ஆகும். சரியா? ரைட். அடுத்ததான் இந்த தரவுகளை நாங்கள் பின்னக தரவுகள், தொடர்ச்சியான தரவுகள் என்று பார்க்கலாம். சரிதான்? இல்லை, பின்னக தரவுகள் என்றால் மாறி ஒன்று குறித்த பெருமானங்களை மட்டும் எடுக்குமெனின் அவை பின்னக தரவுகளாகும். இந்த பின்னக தரவுகள் எண்ணக்கூடியதாகவும் இருக்கும். சரிதான்? இப்போ உதாரணமாக ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அது ஒரு சரியான நம்பராக இருக்கும். சரிதான்? நாங்கள் ஒரு அண்ணளவாக்கி அதை எடுக்கிறேன். சரிதான்? அதே மாதிரி ஒரு குறித்த நாளில் வீதியால் சென்ற வாகனங்களின் எண்ணிக்கை. சரிதான்? இவையெல்லாம் அந்த மாறி சரிதான் ஒரு குறித்த பெருமானங்களை மட்டும்தான் எடுக்கும். தொடர்ச்சியான தரவுகள் சரிதான் மாறி ஒன்று குறித்த ஆயிடையில் எப்பெருமானங்களையும் எடுக்குமெனின் அவை தொடர்ச்சியான தரவுகள் எனப்படும். இப்போ உதாரணமாக மாணவர்களின் நிறைகள். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மாணவன் நிறை 55 கிலோகிராம். ஒரு மாணவனது நிறை 55 கிலோகிராம். 54.5க்கும் 54.5க்கும் 55.5க்கும் இடையில உள்ள எல்லா பெருமானங்களை நாங்கள் 55 என்று தான் எடுப்போம். அப்போ நாங்கள் மாணவன் நிறைய அளக்கேக்க அந்த சரிதான் இப்போ 54.5 கிலோகிராம் என்று வந்தால் 55 என்று தான் எடுப்போம். 55.49 அப்படி வந்துண்டா சரிதான் அதை நாங்கள் 55 என்று தான் எடுப்போம். 55.5 வந்தால் அது 56க்கு போயிடும். அப்போ இந்த ஆயிடைக்குள்ள இருக்கிற எல்லா பெருமானங்களை நாங்கள் 55 கிலோகிராம் என்று தான் எடுப்போம். இப்படியான தரவுகள் தொடர்ச்சியான தரவுகள். அதே மாதிரி மாணவர்களின் உயரங்கள், புள்ளிகள் இவையெல்லாம் தொடர்ச்சியான தரவுகள். சரி, அடுத்ததா இடையண்டா என்னென்று பார்க்க போகிறோம். x1, x2, x3 அப்படியே xn அப்படி எண் அவதானிப்பு கிடக்கு. இந்த எண் அவதானிப்புகளின் இட எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் இட வரும். எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கை எண்ணால் பிரித்து விட்டால் இட வரும்.
இதைத்தான் சிக்மா குறியீட்டில் எழுதிக்கிறாங்க. சிக்மா எக்ஸை ஐ வந்து ஒன்றில் இருந்தேன் கீழே என். சரியா? ரைட். இதான் இட. ஒரு சின்ன உதாரணம் கிடக்கு. இந்த உதாரணத்தை பாருங்க. 2 4 5 7 12 3 24 8 10 ஆகிய எண்களின் இடையை காண்க. உங்களுக்கு தெரியும் இடை என்றது சிக்மா எக்ஸை எல்லா எண்களையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரிச்சா இட வரும். இப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம். 2 4 6 11 18 20 30 33 53 57 65 10 75. 75 எல்லாத்தையும் கூட்டினா 75 வருது. இதில் இருக்கிற ஈட்டுக்களின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஈட்டுக்களின் எண்ணிக்கை 10. இப்போ மொத்த கூட்டுத்தொகையை ஈட்டுக்களின் எண்ணிக்கையால் பிரித்தா எங்களுக்கு இட வரும் 7.5. இதான் இட. சரியா? ரைட். இப்போ இது நீங்கள் கீழ் வகுப்பிலையும் படிச்சிருப்பீங்க. அடுத்ததா கூட்டமாக்கப்படாத மீடுறன் பரம்பலொன்றின் இடை. இப்போ x1 என்ற ஈட்டு f1 தடவை இருக்கு. இப்போ x1 என்ற ஈட்டு f1 தடவை இருக்கு. இதே மாதிரி x2 என்ற ஈட்டு f2 தடவை இருக்கு. இப்படி x3 அப்படி எல்லாம் இருக்கு. இடை என்றா என்ன? எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் பிரிக்கணும். அப்போ x1 f1 தடவை கூட்டணும். பிறகு x2 f2 தடவை கூட்டணும். x1 f1 தடவை கூட்டுறது தான் f1 இன்டு x1. அதான் f1 இன்டு x1. x1 f1 தடவை கூட்டுறது தான் f1 இன்டு x1. x2 f2 தடவை கூட்டுறது f2 இன்டு x2. இப்படியே எல்லாத்தையும் கூட்டி கடைசியா xn என்றது fn தடவை இருக்கு. அப்போ fn இன்டு xn எல்லாத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கை இதில் f1 அங்கால ஒரு f2 x1 f1 தடவை இருக்கு. அப்போ f1 + f2 + f1 + f2 ப்ளஸ் அப்படியே கடைசியாக fn. மேலே மொத்த கூட்டுத்தொகை, கீழே அந்த ஈட்டுக்களின் எண்ணிக்கை. இதான் இட. இதைத்தான் சிக்மா குறியீட்டில் எழுதி கிடக்கு. சரிதான்? x பார் சமன் சிக்மா fi xi இன் கீழ் சிக்மா fi. பாருங்க. அப்போ எக்ஸ் பார் சமன் இதை சிக்மா குறியீட்டில் எழுதினா சிக்மா fi xi i சமன் ஒன்றில் இருந்தேன் கீழ் சிக்மா fi. இந்த சிக்மான்றது ஒரு குறியீடு மட்டும்தான், ஒரு கூட்டல் குறியீடு, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் சரிதான். இதில் சிக்மாவில் எழுதியிருக்கிறது அதுக்கு மேலே உள்ளது ஒன்று தான். சரியா? ரைட். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க பிள்ளைகளை. புள்ளிகள் தந்திருக்கு, மீடுறன் தந்திருக்கு. சரியா? மேலே காட்டப்பட்ட பரம்பலின் இடையை காண்க. இப்ப நாங்கள்
இதை xi என்று வைப்போம், இதை fi என்று வைப்போம். இதில் நாங்கள் என்ன காண போகிறோம்னா fi இன்டு xi, fi இன்டு xi. சரிதான். இப்போ 40 2 தரம் கூட்டணும், 40 2 தரம் கூட்டுறா 40 2 80, 50 3 தரம் கூட்ட போகிறோம், அப்போ 50 3 150, 60 5 தரம் கூட்ட போகிறோம், 60 5 300, 70 6 420, 80 3 240, 90. அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்களா 0 8 2 13 15 19 28 2 மிச்சம் 2 3 3 3 6 4 10 12 1280. உங்களுக்கு x பார் விடைன்றது சிக்மா fi xi இன் கீழ் சிக்மா fi. இதுதான் எங்களோட ஃபார்முலா. இந்த சிக்மா fi என்றது மீட்ரன்கள் எல்லாத்தையும் கூட்டுறது. இந்த எல்லா மீட்ரனையும் கூட்டினீங்கன்னா 2 3 5 10 16 19 20, இதை கூட்டினா 20 20. சரி, அப்போ இங்கே பாருங்க, இது 1280, இது 20, பிரித்து விட்டீங்களா 64. அப்போ இந்த மீடுரன் பரம்பலின் இட 64. சரி, இந்த விலகலை பாவிச்சு மீடுரனை, அதாவது விலகலை பாவிச்சு இடிய காண்றதுக்கான ஒரு ஃபார்முலா. சரிதான், நீங்கள் ஓஎல்ல படிச்சிருப்பீங்க, விலகல் முறையால் இட காண்றது. அப்போ அப்படி ஒரு முறை தான் இது. சரி, இங்கே கவனிங்க, இது ஒரு நிறுவம். xi di என்றது xi மைனஸ் a இன் கீழ் c. இதில் இருந்து நாங்கள் xi எழுவாயாக்கினா xi சமன் a பிளஸ் c di. அப்போ x பார் இடி என்றது சிக்மா fi xi இன் கீழ் சிக்மா fi. இதுதான் இடைக்குரிய ஃபார்முலா, இதுதான் இடைக்குரிய ஃபார்முலா. சரி, இப்போ நாங்கள் இந்த ஒன்றின்கள் சிக்மா fi இதை முன்னுக்கு எடுப்போம். சிக்மா i சமன் ஒன்றில் இருந்தேன் fi. இந்த xi-க்கு பதிலாக a சக c di என்று எழுதுவோம்.
சரியா? இந்த சிக்மா குறியீட்டின் பண்புகள் இந்த தொடர் படிக்க படிச்ச நாங்கள் இங்க பாருங்க, ஒன்றின் கீழ் சிக்மா எஃப்ஐ ஐ சமன் ஒன்றில் இருந்தேன். இந்த கூட்டி போட்டு சிக்மா எடுக்கிறது, தனித்தனியாக சிக்மா எடுத்து கூட்டலாம். மாறிலி ஒன்று பெருக்கமாக இருந்தால் அதை சிக்மாக்கு வெளியில எடுக்கலாம். அப்போ இந்த இதை உள்ளுக்குள்ள பெருக்கி போட்டு ஈய வெளியில எடுத்து போட்டு சிக்மா எஃப்ஐ என்று எழுதலாம். அதே மாதிரி இந்த எஃப்ஐயை உள்ளுக்குள்ள பெருக்கி போட்டு சி மாறிலி வெளியில எடுத்து போட்டு சிக்மா எஃப்ஐ டிஐ என்று எழுதலாம். இந்த நிறுவல் முக்கியம் பிள்ளைகளே, எக்ஸாம் வியூவில் இது முக்கியம். இதை இந்த சிக்மாவால் பிரித்து விட்டோம்டா, இங்கே பாருங்க பிள்ளைகளே, சிக்மாவால் பிரித்து விட்டோம்டா இந்த சிக்மா எஃப்ஐ வெட்டுப்பட்டு ஏ மிஞ்சும். இதை பிரித்து விட்டோம்டா சிக்மா எஃப்ஐ டிஐ கீழ் சிக்மா எஃப்ஐ இன்டு சி. அப்போ இதை ஏ சொல்றது உத்தேச இட, இது விலகல் இட. அப்போ இட எக்ஸ் பார் என்னத்துக்கு சமன்? உத்தேச இட அல்லது எடுகொண்ட இட சக விலகல் இட. சரியா? இதைத்தான் நாங்கள் நிறுவி இருக்கிறோம். சரி, ஒரு உதாரணம் உண்டு பார்ப்போம். இந்த புள்ளி 60 எடுகொண்ட இடையாக கொண்டு இந்த பரம்பலின் இடைய காணுவோம். சரியா? ரைட். அப்போ இந்த 60 எடுகொண்ட இடையா எடுத்து, இந்த 60 எடுகொண்ட இடையா எடுத்து இந்த பரம்பலின் இடைய காணுவோம். அப்போ ஏ என்றது 60. இந்த இதில் பார்க்க தெரியுது 40, 45, 50, 55. அப்போ எல்லாத்திலையும் ஒரு 5 ஒரு காரணியாக இருக்கு. அப்போ சி வந்து 5 எடுப்போம். சரியா? ரைட். டிஐ xi மைனஸ் ஏ இன் கீழ் சி. சரிதான்? ரைட். இப்போ நாங்கள் இந்த அட்டவணையில் இங்கே பாருங்க, சரியா? இப்போ நான் இதில் டிஐயை காண போகிறோம். சரிதான்? இல்லைன்னா நாங்கள் இதில் இடம் காணாமல் இருக்கும். நாங்கள் திருப்பி இன்னொரு அட்டவணை போடுவோம். சரி, இங்கே கவனிங்க. புள்ளிகள் புள்ளிகள் மீடுறன் நாற்பது 45
50, 55, 60, 65, 70, 75, 80. மீடுரன் தந்திருக்கு 2, 3, 5, 6, 2, 3, 5, 6, 10, 8, 3, 2 உண்டு. சரி, அப்போ இது xi, இது fi. இப்போ இதில் நாங்கள் fi xi காணுவோம். விலகலை கண்டு போட்டு காணுவோமே, விலகலை கண்டு போட்டு. சரி, di என்றது xi மைனஸ் a இன் கீழ் c. இப்போ இங்கே 60 நாங்கள் உத்தேச இடையா எடுத்திருக்கிறோம். சரி, a வந்து 60. அப்போ 60ல் 60 கழித்து 5ஆல் விரிச்ச 0. சரிதான், உங்களுக்கு தெரியும். a வந்து 60, c வந்து 5. 65ல் 60 கழிச்ச 5, 5ஆல் விரிச்சா அப்போ உண்டு. இந்த இது உண்டு. இது 70ல் 60 கழிச்சா 10, 5ஆல் விரிச்சா 2. அடுத்தது 75ல் 60 கழிச்சா 15, 5ஆல் விரிச்சா 3. அடுத்த 4 வரும். 55ல் 60 கழிச்சா 5, 5ஆல் விரிச்சா 1. இப்படி சீரா வரும். 2, 3, 4. fi. இஞ்சால fi into di பெருக்குவோம். 8, 9, 10, 6, 0, 8, 6, 6, 4. சரி, 8, 2, 6, 2, 6, 4, 4, 6, 10, 9, 8. சரியா? ரைட். இப்போ நாங்கள் இப்போ என்ன கண்டுட்டோம்டா, பாருங்க. இப்போ நாங்கள் என்ன கண்டுட்டோம்டா, fi into di. இது எல்லாத்தையும் ஒருக்கா கூட்டுவோம். எல்லாத்தையும் ஒருக்கா கூட்டுவோம். இங்கே பாருங்க, இந்த 8 8ஓட போயிடும். சரிதான், இந்த 8ஓட இந்த 8 போயிடும். இந்த 6ஓட இது போயிடும். பங்கால 19, இங்கே 10, அப்போ 9. சரியா? ரைட். அப்போ எக்ஸ் பார்ன்றது உத்தேச இட சக விலகலிட சிக்மா fi di கீழ் சிக்மா fi இன்டு சி. உத்தேச இட 60, உத்தேச இட 60. சிக்மா fi di 9. சிக்மா fi இந்த மீடரன்களின் கூட்டுத்தொகை இதை கூட்டணும். 2, 3, 5, 10,
16, 26, 34, 37, 40. அப்போ இது 40. அப்போ மீடுரன்களின் கூட்டுத்தொகை 40. இது 40. C5. அப்போ 60 சய 9/8 8 40. இப்போ நாங்கள் 9 8ஆல் பிரிக்கோம். 60 சய 1 தசம் 10க்கு 1 20க்கு 2 16 40க்கு 5. அப்போ 60ல் 1 தசம் 125 கழிக்கும். 125 கழிக்கும். 60ல் 1 தசம் 125 கழிக்கும். 10ல் 5 போனால் 5, 9 7, 9 8, 58 தசம் 875. சரியா? ரைட். அப்போ இதுதான் இட. இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா திருப்பியும் ஒருக்கா பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த புள்ளிகள் மீடுரன் தந்திருக்கு. உத்தேச இடையா 60 எடுக்கிறோம். உத்தேச இடையா 60, அது 60 தான் எடுக்க சொல்லி இருக்கிறேன். சி வந்து 5. அப்போ xi மைனஸ் 60/5 ஒவ்வொரு இட்டையும் ஒவ்வொரு புள்ளியையும் ஒவ்வொரு புள்ளியில இருந்தும் 60 கழித்து 5ஆல் பிரிக்கும். அதான் விலகல். இப்போ விலகல் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த FI இன்டு டிஐ சரிதான் மீடுறனால பெருக்கி போட்டிருக்கிறோம். சிக்மா FI டிஐ எல்லாத்தையும் கூட்டி வாருது. சிக்மா FI மீடுறனை கூட்டி வாருது. சரிதான்? ரைட். அப்போ இந்த ஃபார்முலாவில் போட எங்களுக்கு இட வரும். சரியா? ரைட். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகளே, வகுப்பாயிட. இந்த வகுப்பாயிடன்றது சரிதான் கூட்டமாக்கப்பட்ட பரம்பல். இப்போ நாங்கள் இப்படி வகுப்பாயிடையாக பிரிக்கிற அந்த பரம்பலை சொல்கிறது கூட்டமாக்கப்பட்ட பரம்பல். இதுக்குள்ள சரிதான் கல பெருமானங்கள் இருக்கு, கன புள்ளிகள் இருக்கு. இந்த 10 19 வகுப்பாயிடைக்குள்ள 2 புள்ளிகள் இருக்கு. 20 29 வகுப்பாயிடைக்குள்ள 4 புள்ளிகள் இருக்கு. சரிதான்? ரைட். இப்போ இதுதான் வகுப்பாயிட. தரவுகளை கூட்டமாக்குவதற்கு அவை வகுப்புகளாக ஒழுங்குபடுத்தப்படும். இவ்வாறு பெறப்படும் வகுப்புகள் வகுப்பாயிடைகள் எனப்படும். சரிதான்? ரைட். ஒவ்வொரு வகுப்பாயிடையும் பல அவதானிப்புகளை கொண்டிருக்கும். சரிதான்? முதலாவது வகுப்பாயிடை 2 அவதானிப்பு இருக்கு. 2வது வகுப்பாயிடையில் 4 அவதானிப்பு இருக்கு. சரியா? ரைட். இங்கே கவனிங்க, இந்த அட்டவணையில் 40 49 இந்த வகுப்பின் கருத்து. இதை பார்த்தா தெரியும். இதுக்கு மேல் வகுப்பு 30 39 முடியுது. இதுக்கு மேல் வகுப்பு 30 39 முடியுது. 40 49 பிறகுள்ள வகுப்பு 50 59 முடியுது. இது தொடர்ச்சியான தரவுகள். இப்போ 39 முடிஞ்சு 40 இங்கே தொடங்கு. இப்போ இதை ஒரு தொடர்ச்சியாக மாற்றணும். 39க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிறது யார்?
39/5. அப்போ இந்த 40/49 கருத்து 39/5 சிறிதல்ல சமன் சிறிது 49/5. இப்போ 39/5 ஈட்டு இந்த வகுப்பு அடைக்கலாம் வரும். 39/5 ஈட்டு இந்த வகுப்பு அடைக்கான் வரும். 49/5 அடுத்த 50-59க்கு போடும். இதுக்கு இடையில உள்ள எல்லா பெருமானமும் இந்த வகுப்பு அடைக்குத்தான் உரியது. சரியா பிள்ளைகளே? சரி, அதான் முதலாவது சொல்லிக்கிறேன். 40-49 கருத்து 39/5 அதை விட கூடின புள்ளிகளும் 49/5 விட குறைஞ்ச புள்ளிகளும் இந்த வகுப்பாடைக்கு உரியது. சரியா? ரைட். மற்றது அடுத்த விடயம், இந்த 40-49 வகுப்பின் கீழெல்ல. சரிதான்? இந்த 40 சொல்றது இந்த வகுப்பின் கீழெல்ல, இந்த 49 சொல்றது இந்த வகுப்பின் மேலெல்ல. 40 சொல்றது கீழெல்ல, 49 சொல்றது இந்த வகுப்பின் மேலெல்ல. சரியா? ரைட். அதே மாதிரி இந்த வகுப்பை நாங்கள் இப்படி திருத்திய வகுப்பாடையா மாத்தினாங்க. 40-49 39/5 49/5. இந்த 39/5 சொல்றது இந்த வகுப்பின் கீழ்வரைப்பு. 39/5 சொல்றது இந்த வகுப்பின் கீழ்வரைப்பு. 49/5 சொல்றது இந்த வகுப்பின் மேல் வரைப்பு. சரியா? ரைட். அப்ப முதலாவது விடயம் ஓகே. எல்லைகளண்டா என்னென்று பார்த்த நாங்கள், மேல் வரைப்பு கீழ்வரைப்பு பார்த்த நாங்கள். அடுத்ததா வகுப்பு புள்ளி. ஒரு வகுப்பின் புள்ளி என்றது அந்த வகுப்பின் நடுப்பெருமானம். சரிதான்? அந்த வகுப்பின் நடுப்பெருமானத்தை தான் வகுப்பு புள்ளி என்று சொல்றது. இப்போ 40-49 இந்த வகுப்பின் வகுப்பு புள்ளி என்றா 40-49 நடுப்பெருமானம். ரெண்டையும் கூட்டி 2ஆல் விரிக்கலாம். 40ஐயும் 49ஐயும் கூட்டி 2ஆல் விரிக்கலாம். உங்களுக்கு 44/5 வரும் ஒரு வழி. இன்னொரு வழி, இந்த 40ஓட 40க்கும் 49க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 9, அதின் அரைவாசி 4/5. இது இலகுவா இருக்கும். 44/5. திருப்பி சொல்றேன். இந்த நடுப்பெருமானம் காண்றதுக்கு, அது வகுப்பு புள்ளி என்றது நடுப்பெருமானம். அந்த நடுப்பெருமானம் காண்றதுக்கு இந்த 40ஓட 40க்கும் 49க்கும் இடையில உள்ள வித்தியாசத்தின் அரைவாசியை கூட்டுங்க. 9 அரைவாசி 4/5. அப்போ 4/5 கூட்டுங்க. சரிதான்? ரைட். அடுத்ததா ஒரு வகுப்பாயிடையின் பருமன்ன்றது அந்த வகுப்பின் மேல் வரைப்பில் இருந்து அந்த வகுப்பின் கீழ்வரைப்பை கழிச்சா சரி. அப்போ 40-49 இந்த வகுப்பாயிடையின் பருமன் மேல் வரைப்பு 49/5, கீழ்வரைப்பு 39/5. அப்போ 49/5 இருந்து 39/5 கழிச்சா 10. அதுதான் இந்த வகுப்பாயிடையின் பருமன். இப்போ நான் மேலே தந்த வகுப்பாயிடையில் எல்லா வகுப்பாயிடையின் பருமன் 10 தான். சரியா? இவ்வளோ ஒரு கூட்டமாக்கப்பட்ட பரம்பலுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள். சரியா? ரைட். ஒரு கூட்டமாக்கப்பட்ட பரம்பலுக்கு எப்படி நாங்கள் இட காண்றது
ஒரு கூட்டமாக்கப்பட்ட பரம்பலுக்கு எப்படி நாங்கள் இட காண்றோம்? பாருங்க 10 19 20 29 இப்படி இருக்கு. மீடுரன் தந்திருக்கு 2 3 5 10 18 20 30 40. சரிதான். அப்போ ഇതിൻ്റെ இடையை எப்படி காண்றோம்? சரி, இப்போ நாங்கள் முதல்ல இந்த ஒவ்வொரு வகுப்பாயிடையின் வகுப்பு புள்ளியை காணுவோம். சரியா? ரைட். வகுப்பாயிட பத்து 19 20 29 30 39 40 49 50 59 60 69 70 79 80 89. மீடுரன் 2 3 5 8 12 7 2 1. சரி, இப்போ நாங்கள் இந்த பரம்பலின் இடையை காண போகிறோம். அப்போ எங்களுக்கு இப்படி வகுப்பாயிடையாக பிரித்தா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த ஒவ்வொரு வகுப்பாயிடையின் வகுப்பு புள்ளி எடுத்து, அப்போ ഇതിൻ്റെ வகுப்பு புள்ளி எடுப்போம். பத்துக்கும் 19க்கும் நடுவே இருக்கிறாள். இப்போ நான் முதல் சொன்னேன்னா வித்தியாசம் எவ்வளோண்டு பாருங்க 9. അതിൻ്റെ അരവാസിയെ 10ഓടെ കൂട്ടുங்க. அப்போ 9ൻ്റെ അരവാസി 4.5, 10ஓടെ കൂട്ടിനീങ്ങളുണ്ടാ 14.5. அப்போ எல்லா வகுப்பிൻ്റെയും அந்த பருமன் சமன். அப்போ வித்தியாசம் 9, அரைவாசி 4.5, 24.5, 34.5, 44.5, 54.5, 64.5, 74.5, கடைசி 84.5. சரி, இப்போ நாங்கள் இட காணிக்கு இந்த 10 19 வகுப்பாயிடைக்குள்ள 2 புள்ளிகள் இருக்கு. அப்போ கூட்டமாக்கினா பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த 2 புள்ளியும் അതിൻ്റെ வகுப்பு புள்ளி 14.5 எடுக்குதுன்னு எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் இட காணுவோம். அதே மாதிரி 20 29 வகுப்பாயிடையில் 3 புள்ளிகள் இருக்கு. இட காணிக்கு அந்த 3 புள்ளியும் அந்த வகுப்பின் நடுப்பெருமானம் 24.5 எடுக்குதுன்னு எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் இட காணுவோம். சரியா? அப்போ என்னென்று காணலாம், 14.5 2 தரம் கிடக்கு, அப்போ 2ஆல் பெருக்கும். 24.5 3 தரம் கிடக்கு, 3ஆல் பெருக்கணும். இப்படியே எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி மொத்த எண்ணிக்கை 40ஆல் பிரித்து விட்டால் இட வரும். இப்போ இதில் என்னென்னா நாங்கள் இப்படி பெருக்கிறதுல ஒரு கடினத்தன்மை இருக்குது. இப்போ 14.5 2ஆல் பெருக்கும், 24.5 3ஆல் பெருக்கும். அப்போ இதை நாங்கள் இலகுவாக்குறதுக்கு என்ன செய்வோம், விலகலை பாவிச்சு இடையை காணுவோம். சரியா? ரைட். அப்போ இதில் விலகல் டிஐ xi மைனஸ் a இன் கீழ் சி. இங்கே நாங்கள் சி 10 எடுப்போம். ஏ உத்தேச இடையே நீங்கள் விரும்பினது எடுக்கலாம்.
பொதுவாக நாங்கள் சரிதான் இந்த மீடுறன் கூடின வகுப்பின் வகுப்பு புள்ளி 54.5 உத்தேச இடையாக எடுப்போம். இதையும் எடுக்கலாம் சரிதான், விட பிழைக்காது. நடுவு எடுத்த எங்களுக்கு இந்த சுருக்க கணித்தல் ஈஸியாக இருக்கும். சரியா, இங்கே பாருங்க 54.5 54.5 கழிச்சு சி 10 10ஆல் விரிக்கணும் 0. 64.5 54.5 கழிச்சா 10 10ஆல் விரிச்சா 1. இப்படியே சீரா வரும். அடுத்தது 2, அடுத்தது 3. மேலே 44.5 54.5 கழிச்சா 10 10ஆல் விரிச்சா 1. அடுத்தது 2, 3, 4. சரி, இப்போ நாங்கள் FIDI இங்காலே ஒரு குலம் ஒன்று போடுறேன். FIDI இதான் FI. மீடுறனால இந்த விலகலை பெருக்க போகிறோம். 8 9 10 8 0 7 4 3. சரிதான், மீடுறனால விலகலை பெருக்கிறேன். 8 9 அடுத்தது 5 தர 2 10 8 0 7 4 3. சரி, இப்போ நாங்கள் சிக்மா FIDI எல்லாத்தையும் கூட்டுவோம். பாருங்க, இப்போ கூட்டேக்க நேரில் 14 கிடக்கு, இதில் 14, மறையில் 35. அப்போ இதை 21. சரியா, ரைட். அப்போ இப்போ பாருங்க, x பார் சமன் A உத்தேச இட சக விலகலிட சிக்மா FIDI கீழ் சிக்மா FI into C. அப்போ உத்தேச இட 54.5 எடுத்த நான் உத்தேச இட 54.5 சிக்மா FIDI 21 சிக்மா FI இந்த மீடுறன்கள் எல்லாத்தையும் கூட்டினா சிக்மா FI வரும். 2 3 5 10 18 20 30 40. அப்போ சிக்மா FI 40, இது 40. வகுப்பாடைன்ற பருமன் 10. இப்போ இதை நீங்கள் சுருக்கினீங்களா 54.5 21 4ஆல் பிரிக்கணும். 5 20 1 10க்கு 2 20க்கு 5. அப்போ தசம் 25
49.25 சரிதான். அப்போ இதுதான் இட. சரியா, நாங்கள் ஒரு கூட்டமாக்கப்பட்ட பரம்பலுக்கு நாங்கள் இட காணிக்க அந்த இப்போ மீடுறன் இப்போ 2 மீடுறன் 2 அந்த வகுப்பாடைக்க 2 ஈட்டுக்கள் இருக்கும். அந்த 2 ஈட்டுக்களும் அந்த வகுப்பாடையின் வகுப்பு புள்ளியை எடுக்குதண்டு எடுத்து கொண்டு போய் இடைய காணுவோம். சரியா, ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகளே, ஆகாரம். இது நீங்கள் கீழ்வகுப்பில் படிச்சிருப்பீங்க. ஆகாரம் என்றது ஒரு பரம்பலில அதிக தடவை காணப்படுற ஈட்டு ஆகாரம். இந்த உதாரணம் 8, இந்த முதலாவது உதாரணத்தை பாருங்க. அதில் 3 கிடக்கு. 2, 3, 4, 5, 5, 7, 8, 9. இந்த 5ன்றது 2 தடவை இருக்கு. இதான் கூட தடவை இருக்கு. ஆகவே ஆகாரம் 5. கூட தடவை இருக்கிற ஈட்டு ஆகாரம். அடுத்த 2வது உதாரணத்தை பாருங்க. 4ம் 2 தடவை இருக்கு, 7ம் 2 தடவை இருக்கு. அப்போ இப்படி வந்தா இதை நாங்கள் சொல்லுவோம் இரு ஆகாரங்களை உடைய பரம்பல். சரியா, ரைட். மற்ற 3வது பாருங்கோ. இந்த 3வது உதாரணத்தில் ஒவ்வொரு ஈட்டும் ஒரு தடவை தான் கிடக்கு. ஆகவே இந்த பரம்பலுக்கு ஆகாரம் இல்லை. சரியா மாணவர்களே? அப்போ இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி பிள்ளைகள்.